கொண்டாட்டம்ன்றதை நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படிப்பட்டது? கொண்டாட்டத்துக்குரியது. திண்டாட்டமா? இயேசுவின் பிறப்பு எப்படிப்பட்டது? கொண்டாட்டத்துக்குரிய. ஏன்னா உலகமே இன்னைக்கு இன்னைக்கு எல்லா பண்டிகையும் கொண்டாடுறாங்க. நான் பேசுகிறேன்னா பாயிண்ட் எடுக்குவேன், சரியா? இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குறது என்னது? கிறிஸ்மஸ். அதில் அநேக பண்டிகைகள் இருக்குது. ஆனால் அந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை தான் கிறிஸ்மஸ். அப்படியா? இன்னைக்கு உலகமே சந்தோஷப்படுற இடத்துல திண்டாட்டம் பேச வந்துக்கிறாங்க ஒரு கோஷ்டி. உலகமே என்ஜாய் பண்ணுறது ரெடியாக இருக்குது கேக் வெட்டுறதுக்கு. இந்த கோஷ்டி திண்டாட்டம் பேச வந்துக்குது. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க கொண்டாட்டம் ட்ரிப்பாக வந்துருக்குறாங்க பயங்கரமாக. ஆனால் அதே போல் எங்கள் நிலமை எங்களுக்கு தாண்டா தெரியும். அப்பா அம்மா வச்ச காசு எடுத்துன்னு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் திண்டாண்டுக்கிறோம். எங்கள் நிலமை தான் திண்டாட்டம். ஏன்னா உலகம் கொண்டாட்டம். வீட்டுக்குள்ளே பாரு சொல்லு, ஊர் உலகத்தில் வேணா பக்கத்து கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஐயா வீட்டுக்குள்ளே பாரு, அங்கத்தான் திண்டாட்டம் இருக்குது. ஆமீன். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி திண்டாட்டத்தை குறித்து பேச வந்துருக்குறாங்க. அதனால 2 அணியும் இப்போ போட்டி போட போகிறாங்க. கையில் தட்டி யார் பேசுறது? நான் இல்லை. சரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக கொண்டாட்டம் என்ற தலைப்பில் நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி பிரீத்தி அவர்கள் பிரீத்தி வாங்க, கையில் தட்டி. அனைவருக்கும் வணக்கம். சபை மக்களுக்கும் போதகருக்கும் இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா ஏசப்பா திண்டாட்டத்தில் தான் பிறந்தாரு. ஒரு மாட்டுக்கொட்டையில தான் பிறந்தாரு. அவர் எதுக்கு மாட்டுக்கொட்டையில பிறந்தாரு? நம்மள மாளிகையில வைக்கிறதுக்கு தான் மாட்டுக்கொட்டையில பிறந்தாரு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே அவங்க திண்டாட்டம்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ நல்லா இருக்கோம். எல்லாரும் இவங்கன்னா பாயிண்ட் சொல்ல வராங்கன்னா கொரோனா புயல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம திருச்சபையை மட்டும்தான் இப்போ நான் கொண்டாடத்தை பற்றி பேச வரல. எந்த திருச்சபையும் நான் பேச வரல. நம்ம திருச்சபையில் ஒருவருக்கும் கொரோனா பாசிட்டிவ் கிடையாது. நம்ம வீடு எந்த புயலாலையும் நம்ம பாதிக்கப்படல. இந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த கிறிஸ்மஸ் யாரும் கொண்டாடாமல் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் மறைச்சு போயிருப்பாங்க. ஆனாலும் ஏசப்பா நம்ம திருச்சபையில் எந்த ஒரு இதுவும் இல்லாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து போஷித்து பராமரித்து வழிநடத்தி வந்தார். அதனால நம்ம இந்த கிறிஸ்மஸை பார்த்தீங்கன்னா எந்த கிறிஸ்மஸை கொண்டாடாத அளவுக்கு நம்ம இந்த கிறிஸ்மஸை கொண்டாடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் பணம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்மளை ஏசப்பா அந்த அளவுக்கு நம்மளை விடல. நம்மளுக்கு நம்ம ஏசப்பா செஞ்ச நன்மையை நம்ம கொண்டாடி தான் நம்ம இது பண்ணணும். சாதாரண ஒரு இந்துவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்ன சாட்சி என்னன்னா, தீபாவளிக்கு எந்த தீபாவளிக்கும் வெடிக்காத வெடி நாங்கள் இந்த தீபாவளிக்கு வெடித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே அவ்வளோ இதுவாக சொல்லும் போது நம்ம சொல்லக்கூடாதா? எந்த கிறிஸ்மஸை கொண்டாடாத அளவுக்கு, எந்த கிறிஸ்மஸ்க்கு போடாத ட்ரெஸ்ஸை நான் கிறிஸ்மஸ்க்கு போட்டேன், எந்த கிறிஸ்மஸ்க்கு நான் சாப்பிட்டாத இப்போ பார்த்தீங்கன்னா என் வேலை என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் இருந்து கொடுத்தாங்க. அதிர்ஷ்டம் முறுக்கு எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் அவங்க திருப்பி என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் கொடுத்தது கம்மி தான். ஆனால் பார்த்தோன்னா எல்லாருமே நான் சொன்னேன் ஏசப்பா தான் நம்மள எல்லாரும் பாதுகாத்தாரு. நான் மட்டும் என் ஆஃபீஸில் மாஸ்க் போட சுற்றுவேன். மாஸ்க் போடு. நான் ஒன்னே சொல்லுவேன், கொரோனாலாம் கிடையாது. எங்கள் ஏசப்பா உயிருள்ளவர், எங்கள் ஏசப்பா எங்கள் கூட இருக்காரு, எங்களை பாதுகாக்க ஒரு வல்லவர்னு சொல்லி மாஸ்க் கூட சுற்றிட்டு இருப்பேன். இவ்வளோ பாதுகாத்த ஆண்டவரே நம்மள இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட வழிவிட மாட்டாரா? அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம ஒரு வார்த்தை விசுவாசிக்கிறோம்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறிடுன்னு சொல்றோம். எதுக்கு அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம்? இன்னைக்கு நம்ம கிட்ட ₹1 இல்ல. கிறிஸ்மஸ் 30ஆம் தேதி 25ஆம் தேதி தான் வரப்போகுது. ஒரு நிமிஷமா இல்லைன்னு நீயே சொல்லிட்டு அது திண்டாட்டமா போயிடும். கொண்டாட்டத்தை பத்தி பேசு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா
ஒரு ரூபாய் கூட அவங்க சொல்றது விட்டுருமா, நீ பேசு, கொண்டாட்டத்தை பத்தி நான் என்ன பேசு. சொல்றேன்னா, என் ஒரு வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்கள் நான் ஏறெடுப்பேன். ஏசப்பா இந்த கிறிஸ்துமஸ் எந்த அளவு இது வரைக்கும் கொண்டாடாத கிறிஸ்துமஸை நான் இனிமேல் கொண்டாடுவேன். ஏசப்பா சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்கள் செய்வேன்னு சொல்றாரு. இந்த கிறிஸ்துமஸ் நம்ம திருச்சபையில நம்ம யாருமே நினைக்க மாட்டோம், ஆனா நல்லா கொண்டாடுவோம். இந்த கொரோனா நம்ம எல்லாம் சாட்சி சொல்றோம். இது வரைக்கும் நான் சாப்பிடாத திண்டாடி இருக்கிறோம், அப்புறம் தான் கொண்டாட்டமே இருக்குது. அப்படி சொல்ல நம்ம என்ன இப்ப நான் சொல்ல வரோம், கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாது, ரொம்ப கொண்டாட்டத்துல இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், நம்ம எல்லாம் என்ன சாட்சி சொன்ன கொரோனா முடிஞ்சு வந்து நாங்க எந்த அளவுக்கு சாப்பிடாத ஒரு சாப்பாடு இந்த கொரோனா நல்லா சாப்பிடுன்னு சொன்னோம். அது உண்மையா பொய்யா? கொரோனா கொண்டாட்டமா, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இல்லையே. சொல்றேன், இந்த கொரோனாலேயும் புயலாலேயும் தான் கொண்டாட முடியாதுன்னு சொல்றாங்க. நம்மள எதுனா சேர்த்துச்சுன்னா நம்ம எதுனா பாதிச்சோமா? இல்ல நல்லா தானே கொண்டாடணும், நல்லா தானே சாப்பிட்டு நல்லா தானே இது வரைக்கும் இருக்கும், இனிமேல் நல்லா தான் இருப்போம். ஏன் விசுவாசிக்க மாட்டீங்க? அப்படின்னு சபைக்கு வரீங்க. கொண்டாட்ட விசுவாசம் இருக்கு. ஆமா, எல்லாம் விசுவாசிங்க, எல்லாம் விசுவாசிங்க. நம்ம இன்னைக்கு நம்மளோட ஜபம் எதுல இருக்கணும்னா, ஏசப்பா இது வரைக்கும் என்ன பாதுகாத்தீங்க, எங்களோட கிறிஸ்துமஸ்க்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன், 4 ட்ரெஸ் எடுக்கணும், ஒரு 3 ட்ரெஸ் எடுக்கணும், 5 ட்ரெஸ் எடுக்கணும் சொல்லணும். எதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா நம்ம எவ்வளவு பொருள் வாங்கணும். எங்க வீட்டை கூட தான் இது ஃப்ரிட்ஜ் இல்ல, கட்டில் இல்ல, மகாக்கா கூட தான் வீடு இல்ல. ஆனாலும் பாத்தீங்கன்னா கொரோனா அதிசயமா நடத்தினாரு. கிறிஸ்துமஸ் தான் ஏசப்பா அதிசயமா நடத்தினாரு, வழி நடத்தினாரு. எல்லாருக்கும் நம்ம சாட்சி சொல்லுவோம். ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்காரு இங்க திண்டாட்டத்தை பத்தி பேச, அவரே இந்த திண்டாட்டம் தான் ஒரு வண்டி வாங்கினாரு. புரியுதுங்களா? அது நம்ம மறக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடுவோம், திண்டாட்டத்தை பேசுவோம், நல்லா கொண்டாட நான் விசுவாசத்தை ஜெபிக்கிறேன். அவங்களும் இந்த கிறிஸ்துமஸ்க்கு சாட்சி சொல்லுவாங்க. இந்த வாய்ப்பளித்த ஊழியர்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக பேசினாங்க. அதாவது வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எல்லா நேரத்துலையும் திண்டாட்டமாக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஆண்டவனை கொண்டாடணும்ல, கொண்டாட்டமாக கத்தரு வைப்பாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் அவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் திண்டாடி தான் இருந்துருக்குறோம், இது மாதிரியாவது ஆண்டவர் கொண்டாட வைப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க சைடில் ஒரு தலைப்பு சொன்னாங்க, ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளை கொண்டாட்டமாக வைப்பாருன்னு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வச்சிருக்கிறாங்க. பார்ப்போம். எதிரி நீ வாங்க, இல்லைன்னு சொல்லி மறுத்து பேச வந்திருக்காங்க. சொல்றோம் வந்திருக்க சபையாருக்கும் நடுவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த ஊழியக்காருக்கும் நன்றி சொல்றேன், வணக்கம் சொல்லிடுறேன். அதாவது நம்ம சகோதரி சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்களே திண்டாட்டத்தை பற்றி தான் பேசுறாங்க. ஆனா நம்ம வந்து மெயினா நமக்கு தேவை பணம். அந்த பணம் வேணா நம்ம திண்டாட தானே செய்ய முடியும். இப்போ கேக் வாங்கணும், ஸ்வீட் வாங்கணும், அவங்க பலகாரம் கொடுத்தாங்க நான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அதுக்கான முக்கிய தேவை, நமக்கு தேவையானது பணம் தான் முக்கியம். நம்ம லைஃப்ல எது தேவை முக்கியம்? பணம். நம்ம பணம் தேவை கொண்டாட முடியும். இப்போ நம்ம கடன் வாங்கி நம்ம கொண்டாடுறோம், அதுக்கப்புறம் நம்ம கடன் வீட்டான வந்து கேட்க மாட்டாங்களா? நம்ம கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு திண்டாடுறோம், அப்புறம் எப்படிங்க நம்ம கொண்டாட முடியும் கிறிஸ்துமஸை? நம்ம வாங்குற சம்பளம், நம்ம கிறிஸ்துமஸ் வந்து 25ஆம் தேதி வருது. நம்ம வாங்குற சம்பளமா 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாங்குறோம், 10ஆம் தேதிக்குள்ள காலியாகுது. எவ்வளோ இருக்குங்க, அப்புறம் எப்படிங்க நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியும் ஜாலியா? வீட்டு வாடகைக்கு மட்டும் 5,000 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்களா? போட்டிங்களா பஞ்சாயத்து இல்லை, பேச முடியுங்களா? வாங்க அதுக்காக தேவை காசு தானே முக்கியம். முதல்ல பணம் நம்ம வந்து எல்லா பண்டிகையுமே கொண்டாட முடியும், அப்புறம் திண்டாட தானே முடியும். அப்போ அது 25ஆம் தேதி நம்ம மாதம் கடைசியில் வருது, நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? கடங்காரங்கிட்ட எங்களுக்கு கொடுங்க பண்டிகை வருது அப்படின்னு நம்ம வாங்குறோம். அந்த வாங்கி நம்ம ஒரு நாள் ஜாலிக்கு கொண்டாடிக்கிறோம், அப்புறம் நம்ம திண்டாட தானே செய்ய முடியும். இங்கே இருக்கிற நல்லா வாலிப பிள்ளைங்க அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, கையில் வச்சுருக்காங்க, பீச்சு பார்க்கு ஃப்ரெண்ட்ஸு கூட ஆளுமா செலவு பண்ணுவாங்க. ஹோட்டலுக்குலாம் போய் நாங்களுக்குலாம் குடும்பம் சொல்லுங்க, எங்களுக்கு எப்படி இருக்கு பணம்? கடன் தான் வாங்கணும், நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டுட்டு அப்பா அம்மா அவங்க தேவைக்காக வாங்கி செய்கிறாங்க. அப்புறம் திண்டாட்டு யாருங்க? பிள்ளைங்க திண்டாடுறாங்க, பெற்றவங்க திண்டாடுறாங்க. சொல்லுங்க, யாரெல்லாம் திண்டாட்டில் உட்காந்து நம்ம சபையாக கை தூக்குங்க, பாசமாக கூட தூக்குறாங்க. அவரோட சொல்ல முடியாது, அவரே திண்டாட்டு தான் கண்டிப்பாரு. நம்ம சபைக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ நம்ம சபைக்கு எல்லாம் இன்னும் பெயிண்ட் அடிக்கணும், இன்னும் டெக்கரேஷன் பண்ணணும். அந்த ஐயாவே நம்ம யோசனை பண்ணி உட்காந்துப்பாங்க, நம்ம என்ன பண்ண போறோம், கைக்கு செலவுக்கு என்ன பண்ணுவோம்னு திண்டாட்டு தான் இருப்பாரு. அது மாதிரி தான் நம்மளுக்கு முக்கிய தேவை பணம். நம்ம பணம் வேணா ஒன்றும் பண்ண
நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தாரு தான், கொரோனால காப்பாத்தினார் தான். ஆனா நம்ம இப்போ பேச வந்து டாபிக் வந்து கிறிஸ்மஸ் பத்தி தாங்க. இப்போ மாச கடைசியில தான் வருது. நம்ம எங்க போய் கடை வாங்கி தானே நம்ம கொண்டாட முடியும், எப்படிங்க? இப்போ இந்த வாய்ப்பு கொடுத்த அப்புறம் இந்த ஊழியக்காரருக்கு நன்றி சொல்லி வணக்கம் முடியும். ரொம்ப அழகா கீழ்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சைடில் வந்து எவ்வளோ கிழியும் அவங்க ஆவேஸ் விட்டு ஏன் வந்து அடிச்சுட்டு எப்படி பேசுகிற மைக்கு பிடி அவங்களை டென்ஷன் பண்ணி விட வச்சுட்டாங்க ஒரு விஷயத்தில். அந்த அளவுக்கு கேட்டாங்க. 5ஆம் தேதி வரைக்கும் தான் சம்பளம் கையில் நிற்குது. எங்கே நாங்கள் 25 வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது? 25 மேலே தாண்ட திண்டாட்டம் தான். 10ஆம் தேதி தாண்டான திண்டாட்டம் தான். அப்படி இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கு எங்கே கொண்டாட்டம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகாக அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்தபடியாக அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் கொண்டாடி தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லி பேச வராங்க நம்ம மத்தியில் இருக்கிற பிரேமா அவர்கள். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பளித்த என் சபை ஊழியக்காரருக்கும் என் சபை மக்களுக்கும் என் நெஞ்சாத நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னாங்க சிஸ்டர், கரெக்டாக சொன்னாங்க, திண்டாட்டம் தான்ப்பா, எல்லாமே திண்டாட்டம். அப்போ திண்டாட்டம்னு பார்த்தா நம்ம வாழ்றதே திண்டாட்டம் தானே, அதுக்கு ஏன் வாழணும்? ஆனா இவ்வளவு பிரச்சனையிலையும் ஆண்டவர் இவ்வளோ சொன்னாங்க. அந்த கொரோனா டைம் எல்லாத்துக்குமே கரெக்ட், எல்லாத்துக்குமே தேவை. ஆனா என்ன சொல்லியிருக்காரு, உன் தேவையின் மத்தியிலையும் உன் தேவையை சந்திப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் பிறந்தாருல, உன் நெருக்கத்தின் மத்தியில உன் தேவையை அவர் சந்திக்கிறாரு. அப்ப என்ன பண்ணணும், அவர் பிறக்கிறாரு. எல்லா வருஷமும் இல்லாதது இந்த வருஷம் மட்டுமா நம்ம கொண்டாட மாட்டோம். இப்ப பாருங்க, அவங்களும் சொன்னாங்க அதே மாதிரிதான். பணம் அவங்களுக்கு வந்து குடும்பம், அவங்களுக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கு. நாங்கெல்லாம் வந்து பார்க்கு பீச்சுன்னு சுத்திட்டு இருக்கிறோம், அப்படிலாம் இல்லை. சரிங்களா? வீட்டுல நாங்களும் கேட்போம். வீட்டுல கேட்டதுக்கு கிறிஸ்துமஸ்க்கு எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டோம், வேணாம், நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்லாம் யாரும் சொல்ல. ஏன் நம்ம சொல்ற திண்டாட்டத்தை பத்தி பேசுறீங்க, கொண்டாட்டத்தை பத்தி வாங்க. ஏசப்பா பிறந்திருக்கிறாரு, வருஷத்துல ஒரு வாட்டி தான் அதை செய்றீங்க. எல்லா நாளும் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தரீங்க. இந்து இருக்கிற அவங்களே அவ்வளோ பண்டிகை இருக்குது, நம்மளுக்கு இருக்கிறது வெறும் 3 பண்டிகை, கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டர். 3 பேருக்குமே சொல்றேன், மற்ற ஆளுங்களை நம்ம கம்பேர் பண்ணாதீங்க, வேண்டாம், நம்ம இதோட முடியுங்க, சரியா? கிறிஸ்துமஸ் ஏசப்பா ஒரு வாட்டி தான் பிறந்தாரு, ஒரே ஒரு வாட்டி தான் பிறந்தாரு. அது ஏன் நம்ம சந்தோஷமா கொண்டாடுறோம்? ஒரு வாட்டி பிறந்தாரு, அந்த ஒரு வாட்டி நம்ம ஏன் அவளை கிராண்டா கொண்டாடக்கூடாது? நான் வருவேன் சர்ச்சுக்கு, நான் வருவேன், நான் புது ட்ரெஸ் போட்டுட்டு தான் நான் வருவேன். நிறைய விஷயம் நான் செய்வேன், அவ்வளவுதான். காசு இல்லையா, அந்த காசு மத்தியில ஏசப்பா நம்மளை நடத்துவார். அந்த காசு இல்லாத மத்தியில ஏசப்பா நம்மளை நடத்துவார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, ஆமா காசு இல்ல, பணம், எல்லாத்துக்குமே தேவை பணம் தான். ஆனா அந்த பணத்தோட பெரியவர் ஆண்டவர். நாங்க அதை விசுவாசிச்சோம்னா இன்ன வரைக்கும், அதனாலதான் ஜீவனோட ஏசப்பா எங்களை வச்சிருக்கிறார். இந்த என்ன சொல்றது, இந்த கொரோனா மத்தியிலும் இந்த பணம் இல்ல அப்படின்ற மத்தியிலையும் ஏசப்பா வந்து இந்த கிறிஸ்துமஸ் வந்து நல்லா தான் கொண்டாட வைப்பாரு. எத்தனை பேர் சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் யாராச்சும் என்ன சொல்றது, கொரோனா இல்லாம சாப்பிடாம இருந்தோம், பணம் இல்லாததுனால நாங்க என் பிள்ளைங்களுக்கு பர்த்டே வருது, ட்ரெஸ் எடுக்காம கொடுக்காம யாராச்சும் எடுத்துருக்கீங்களா இது வரைக்கும்? எடுத்துருக்கீங்களா? ஏன் அண்ணா காமிஷன், நீங்க கூட தான் கஷ்டத்துல இருந்தீங்க. அப்பா உங்க அப்பாவுக்கு கூட தான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தீங்க, அப்ப செய்யலையா? நம்ம பிள்ளைங்கன்னு நம்ம செய்யும் போது, அப்போ நம்மளுக்காக, நம்ம பாவங்களுக்காக ஜீவனை விட்டாரு. அப்ப அவரை நம்ம எப்படி கொண்டாடணும்? அவருக்கு என்ன இதுவா? நம்ம பாவங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து நம்மளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த கடவுளை நம்ம எப்படிங்க கொண்டாடணும்? அது எப்படிங்க இவங்க திண்டாட்டம்னு சொல்லுவாங்க? அது கொண்டாட்டம் தானே அவர் பிறந்தது. இதேதான் எல்லாமே அப்படிதான். ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் பிறக்கிறது வந்து கொண்டாட்டம் மட்டும்தான். அதுல வந்து நான் சொல்றது பர்ச்சேஸ் நாங்க எவ்வளவு வாங்குறது தெரியுமா? அது வாங்குறது கிடையாது, அதை ஒண்ணு செய்யறதுலயும் ஏசப்பா வந்து நம்மள ஆசீர்வதிப்பாரு. நீ அவருக்காக என்ன கொடுக்குறியோ அதை விட ஒரு டபுள் மடங்கு தான் அவர் ஆசீர்வதிப்பாரு. எந்த சூழ்நிலையும் அவர் வந்து நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அதாவது வந்து கணவனையாவது கொண்டாடு அப்படின்ட்டாங்க. எப்படி கொரோனா கஷ்டப்பட்டல, கிறிஸ்துமஸ்க்கும் கஷ்டப்பட்டு கொண்டாடு அப்படின்னு சொல்லி திண்டாட்டத்தையே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க இவங்க பேசுறாங்களா இல்லை அவங்க இவங்க பேசுறாங்களான்னு தெரியல. சரி, இருந்தாலும் அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, நமக்காக ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார். நமக்காக வந்தவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில
அவருடைய பிறப்பை நம்ம எப்படி கொண்டாடணும், கொண்டாட்டமாய் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசிட்டாங்க. அதெல்லாம் இல்லைப்பா, திண்டாட்டம் தான் சொல்லி திருப்பி அடிச்சுட்டு வந்துருக்குறாங்க. வாங்க வாங்க கேட்டு தட்டுவாங்க. ஸ்தோத்திரம். எந்த இடத்துல ரொம்ப நன்றி. அம்மா கேட்டாங்க திண்டாட்டம் இல்லை எல்லாம் கொண்டாட்டம் தான்றாங்க. இன்னும் கொண்டாட்டம்னு எனக்கு தெரியல. இந்த அம்மா வந்து ஜிஹெச் பக்கம்லாம் போய் பார்க்கல பழகுது. இன்னும் ராயப்பட்ட ஆசிரியர்லாம் போய் பார்க்கல பழகுது. இன்னும் இந்த அம்மா வந்து நம்ம ஏன் போய் பார்க்கணும்னா கிடையாதுமா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ட்ரெஸ் எடுக்கிறோன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டு அம்மா வந்து மாதத்துக்கு 5 வாட்டி வந்து புக் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு நான் எப்படி திண்டாட்ட போகிறேன்னு எனக்கு தான் தெரியும். அம்மா வந்து நல்லா பேசுனாங்க. சரி பேசுனாங்க, நல்லா பேசுனாங்க. எல்லாம் வந்து திண்டாட்டத்துல தான் இப்போ இருக்கிறாங்களே. ஆனால் இவங்க சொல்கிறாங்க நிறைய கொண்டாட்டன்னு. இப்போதைக்கு ஏசப்பா கூட வருத்தம் தான் படுவாரு. ஏன் தெரியுமா, நிறைய பேர் அவரை கும்பிட்டவங்களாம் இன்னைக்கு வந்து அப்படியே குப்பை மாதிரி அள்ளி போட்டாங்க. அவங்களெல்லாம் மொத்தமாக பாக்ஸு போட்டு அழகாக அவங்கள அடித்து எடுத்துன்னு போய் வெள்ளைக்காரங்களாம் எவ்வளோ பேர் சேர்த்தாங்க. ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஒரு ஊரில் அவங்களாம் ஆண்டவரை ரொம்ப நேசிச்சிருந்தோம். அவங்களுக்கெல்லாம் பாக்ஸே இல்லை, அப்படியே குப்பை மாதிரி அழின்னு போய் போட்டாங்க. அவங்கள பற்றிலாம் இவங்க நினைக்கவே இல்லை. ஆனால் இவங்க கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. இவங்க எங்கேருந்து வர கொண்டாட்டன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க கொண்டாட்டத்தை பற்றி அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆனால் நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா சாப்பிட்டேன்ன்றாங்க. இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் பார்க்கல பழகுது. அம்மா ஹோட்டலெல்லாம் எவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்க தெரியுமா, வயசானவங்க. அவங்களாம் எங்கேருந்து சாப்பிடுவாங்க, நீ மட்டும் சாப்பிட்டா போதுமா, உன்னை மட்டும் ஆண்டவர் நல்லா வச்சுருந்தா போதுமா, அப்போ அவங்களாம் எங்கே சாப்பிடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் யார் தருவாங்க? அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நாட்டு தலைவர்லாம் வரணும்னு நீங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் நம்மளுக்கோசம் தான் ஜீவனை விட்டார். அது கரெக்டு தான். நீ நல்லா சொன்னோமா, கரெக்டாக சொன்னோமா. ஆண்டவர் நம்மளுக்கோசம் பிறந்தாரு. ஆண்டவர் நம்மளுக்கோசம், உலகத்தில் இருக்கு எல்லாருக்கோசம் தான் ஆண்டவர் பிறந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ எவ்வளோ பேர் திண்டாடுறாங்க தெரியுமா? ஆனால் நீ கொண்டாட்டத்தை பற்றியே பேசினுக்கிறமா, உனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், கேக்கு வேணும், பிறந்த நாள் கொண்டாட. இப்போ யாருன்னா இங்கே பிறந்த நாள் கொண்டாடுங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பிறந்த நாள்லாம் கொண்டாடவே முடியாது, வெறும் திண்டாட்டம் தான். இல்லை வெறும் திண்டாட்டம் தான். ஆனால் எல்லாருமே திண்டாட்டம் தான். கொண்டாடினாருமா, பின்னாடி போய் பாரு எவ்வளோ திண்டாடினாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கொண்டாடி இருப்பாரு எனக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் குடும்பம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கொண்டாடி இருப்பாங்கன்னு சொல்லி. வாங்கிடலாம், நம்ம குழந்தை சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம கடன் வாங்கி நம்ம கொண்டாடிடலாம். ஆனால் அது உள்ளே இருக்கிற கொண்டாட்டம் எங்களுக்கு தான் தெரியுமா. உனக்கு நம்ம தெரியும் போது அரிசி எவ்வளோ தெரியுமாம்மா உனக்கு? 1 கிலோ எவ்வளோம்மா? 1 கிலோ அரிசி 50 ரூபாய் இல்லைம்மா, 55 ரூபாய்மா. நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசுறீங்க, கொண்டாடுறீங்க. ஒரு இடத்து துணியை நியூஸ்ல காமிச்சாங்க, கட்ட கூட துணி இல்லைன்னு ஒரு அம்மா அழுறாங்க. அவங்கள பத்திலாம் நினைக்கலையம்மா, உங்களுக்கு மட்டும் துணி கூட நினைக்கிறேன். எப்படிமா அது ஜப்பம் பண்ணிட்டா மட்டும் ஆகாதுமா. நீ என்னைக்குமே கொண்டாடணும்னு நினைக்கூடாது. இந்த வருஷம் நீ விட்டுதான் பாரு, அடுத்த வருஷம் சந்தோஷமா கொண்டாடலான்னு நீ ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இந்த வருஷம் நான் கொண்டாடித்தான் ஆகணும் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா இந்த வருஷம் கொண்டாடுறதுலேயே ஒரு அதுல எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கு தெரியுமா? ஆண்டவர் கூட நினைப்பாரு, நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கோசம் நம்ம எல்லா பிள்ளைங்களுக்கோசம் ஜீவனை விட்டோம். ஆனா இந்த பிள்ளைங்க நம்மளை கொண்டாடணும்னு மட்டும் நினைக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த விவசாயிகள்லாம் போய் பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு? இன்னைக்கு போய் உட்காந்துக்கிறாங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுன்னு எவ்வளோ இடத்துல. ஆனால் இந்த அம்மா வந்து கொண்டாட்டத்தை மட்டும் பேசுகிறாங்க, கொண்டாடணும். ஆனால் அந்த கொண்டாட்டத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கோசம் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. எல்லாருமே தான் ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம ஊழியக்காரர் முக்கியமாக எல்லாத்துக்கோசம் ஜெபம் பண்ணுறாரு. அதே ஊழியக்காருக்கு எவ்வளோ திண்டாட்டங்கிறது கஷ்டங்கிறது தெரியுமா உங்களுக்கு? அவர் எவ்வளோ கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் நம்ம எல்லாமே பண்ணிடணும், கொண்டாடி மட்டும் முடிச்சிடணும், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதுதான், கஷ்டம் இல்லாத எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் கொண்டாடணும்னு நினைக்கிறது, ஜாலியாக கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க. ஃபைனல் டச் சொல்லவில்லை ஏந்து வந்துட்டாரு, சொல்லாமே ஏந்து வந்துட்டாரு. ரெடியா இருக்கிற அடுத்து எப்படியா பேசுறாங்க. எங்க டீம் அசிங்கம் விட மாட்டேன். சரி ஓகே.
ஓகே ஹல்லேலூயா. அவங்களும் அவங்க சைடில் ரொம்ப அழகான ஒரு சில காட்டு மாதிரி வச்சாங்க. என்னென்னா கிறிஸ்துவின் பிறப்பு அப்படின்னு சொல்கிறது இவங்க நினைக்கிறாங்க கேக்கு ட்ரெஸ்ஸு அதுதான் பிறப்பு. அப்படி இல்லை. எத்தனையோ பேர் இந்த கொரோனாவில் எத்தனையோ ஜனங்க அழிந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது கொண்டாட்டத்தில் அவங்க இன்றைக்கும் திண்டாடிட்டு இருக்காங்க, வறுமையிலையும் வருத்தத்துலையும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக தெளிவாக பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருந்தாலும் இருக்கட்டும், நாங்கள் கொண்டாடி தான் தீர்வோம்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. தம்பி சார்ஜ் வாங்க பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வாய்ப்பளித்த சபையின் போதகர் திருச்சபையார் யாவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயந்தி அம்மா பேசிட்டு போனாங்க, இது மாதிரி ஒரு நாட்டில் வந்து நிறைய பேர் செத்து பொட்டிலெல்லாம் அடக்கம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கோ இல்லை நியூஸ் பேப்பரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தது வேறு எந்த நாடும் கிடையாது, யூஎஸ்ஏ அமெரிக்காவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதில் தான் அவ்வளோ பேர் கொரோனா நிறைய பேர் இருந்தாங்க. பட் இப்போ நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த நாடு தான் வந்து கிறிஸ்மஸ் அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கு. கர்த்தருக்காக கிறிஸ்மஸ் அவ்வளோ கொண்டாடுது. ஏன் அவங்க நினச்சிருக்க வேணாமா, ஐயோ ஜனங்க போயிட்டாங்களே, ஐயோ நம்ம கிட்ட காசு இல்லையே கொண்டாட தேவையில்லையே நினச்சிருக்க வேணாமா? ஏசப்பா வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக தான் பிறந்தாரு. நம்ம பிள்ளைக்கே நம்மளுக்கு அந்த தாய் பாசமே இருக்குது. சரி நம்ம பிள்ளை எதுனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அந்த குழந்தைக்கு கேக்கோ ஏதோ ஒன்று வெட்டுவோம், திண்டாடி வெட்டுவோம் அப்படின்னு இல்லை. நம்ம குழந்தைக்கு நம்ம செய்யாம வேற யார் செய்வா? அது மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்யாம வேற யார் செய்வா? ஏசப்பா நம்மளுக்காக பிறந்து நம்மளுக்காக அடிபட்டு முள்முடி சுமந்து அவ்வளோ பண்ண ஒரு பிறந்த நாளைக்கு இன்னும் பஞ்சவசம் போட்டுருந்தா திண்டாட்டம் அப்படின்னு சொன்னா அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ நம்மளுக்காக அவரு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. உங்களுக்கு இப்போ நான் அவனுக்கு கேட்குறேன், நீங்க எவ்வளோ பேர் வாலிப பசங்களோ பெரியவங்களோ வாலிப பசங்கள்ல இருந்து வந்திருப்பீங்க, உங்களுக்காக எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க பர்த்டேவும் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து அவங்க பர்த்டேவும் நாளைக்கு வந்துடுச்சு, அவங்க பர்த்டே நாளைக்கு இருக்கு. அவங்க வீட்டுக்கு அந்த பையனும் உங்க ஃப்ரெண்டோ நினைக்கிறா, நம்ம ஃப்ரெண்டு நாளைக்கு வருவான், நம்மளுக்கு எதனா கிஃப்ட் எடுத்துன்னு வருவான், நம்மளுக்கு எதனா ட்ரெஸ் வாங்கிட்டு வருவான், கேக் கட் பண்ணுவான், ஃபோன் கால் பண்ணி விஷ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீங்க போயிட்டு ஒண்ணுமே அவனுடைய பர்த்டே எதுவுமே மறக்காம நம்ம கிட்ட காசு இல்லையே நம்ம என்ன பண்றது எதுவுமே பண்ணாம அவன் முன்னாடி போயிட்டு நின்றா அவன் என்ன தோணும் மனசுல? என்னடா இவன் கூட சின்ன வயசுல இருந்து இருக்கிறான், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எப்போ பாரு திண்டாட்டம் பஞ்சம் அப்படின்னு சொல்லி இருக்கானே அப்படின்னு அவன் நினைப்பான், கண்டிப்பா நினைப்பான். ஏன்னா நம்மளே இங்க இருக்க எத்தனை பேர் சொல்லுங்க, ஐயோ நான் நினைக்க மாட்டேன்ப்பா, அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன், ஒரு நாள் கை தூக்குங்க, ஒரு நாள் கை தூக்கல. அப்ப ஆண்டவர் எந்த அளவுக்கு மனசாகப்படுவாரு? என்ன வருஷம் ஃபுல்லா பாரு பஞ்சம் இந்த 3 பேர் பஞ்சவாசியே கட்டிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஒரு நாளாச்சும் சந்தோஷமா இவங்க சொல்றாங்க எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் அவங்களுக்காக ஜெபம் பண்றோம். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் இந்த கொரோனால நம்மள ஹாஸ்பிட்டல் அளவுக்கு போக விடல. அது அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம பாதுகாத்திருக்கிறாரு. அப்ப அவர் பிறந்த நாள் நம்ம கொண்டாடணுமா வேண்டாமா? ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லாம கர்த்தர் வச்சிருக்காரு, அவர் பிறந்த நாள் நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடணும்? இன்னும் வரைக்கும் அந்த ஐயோ பஞ்சம் அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த பஞ்சத்துல இன்னும் உங்களுக்கு பஞ்சமா தான், அடுத்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு பஞ்சமா தான் வந்துருக்கு. அப்ப எப்படி சொல்றீங்க அடுத்த கிறிஸ்துமஸ் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு? எல்லா கிறிஸ்துமஸும் கர்த்தர் பிறந்த நாளைக்கு எல்லா கிறிஸ்துமஸும் நம்மளுக்கு கொண்டாட்டமா தான் இருக்கும். எப்பவுமே நம்ம வந்து பஞ்சம்னு சொல்லக்கூடாது. இப்ப பாருங்க, இப்போ வந்து நியூ இயருக்கு சரி கிறிஸ்துமஸ்க்கு வேணாம், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்வீஸ் முடிச்சுட்டு எல்லாருக்குமே கிறிஸ்டின்தா போறோம்ப்பா, இங்க இருக்கிற எல்லாருமே கிறிஸ்டின்தா போறோம், ஃபீஸ் வந்து 500 ரூபாய் தான் அப்படின்னு சொல்றாரு, பாஸ்டர் கூட்டிட்டு போறேன்றாரு. இங்க இருக்கிறவங்க யாருமே ஐயோ எனக்கு பஞ்சப்பா யாருமே சொல்ல மாட்டேங்க. இந்த 3 பேர் சொல்றாங்க, பாஸ்டர் இருந்தாங்க பாஸ்டர் 500 ரூபாய், நான் வரேன் பாஸ்டர், போனா பாஸ்டர் அப்படின்னு 3 பேர் சொல்லுவாங்க. யாருமே நான் வரமாட்டேன் பாஸ்டர். அந்த பதவி நான் நீங்க சொல்றேன். இருமா இது வந்து யாரும் வந்து இந்த இடத்துல வந்து நான் வரமாட்டேன் பாஸ்டர், எனக்கு பஞ்சம் பாஸ்டர். பஞ்சம்னா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுனுவா சண்டே எதுக்கு இன் பண்ணிட்டு வரீங்க? எதுக்கு புது ட்ரெஸ்
போட்டுன்னு வரீங்க? பஞ்சம் பஞ்சம்னா இன் பண்ணிட்டாங்க. ஜெய் பிரதரை நான் பார்ப்பேன், ஐயோ பஞ்சம் பஞ்சம்னு புது புது டிஷர்ட்டா போட்டுன்னு வருவாரு, புது புது பேண்டா போட்டுன்னு வருவாரு, புது வண்டியும் புதுசு, வண்டியும் புதுசு, பெல்ட்டும் புதுசு. அப்ப இதுலதான் பஞ்சம் எங்க போச்சு? ஆண்டவர் பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னு நான் மட்டும் பஞ்சம். ஏன்னா பாஸ்டர் கேட்டுருவார்ல, அப்பா கிறிஸ்மஸ் வருது என்ன செய்யறது அப்படின்னு கேட்டுருவார்ல. இப்ப சொன்னீங்கன்னா எனக்கு பஞ்சம் பாஸ்டர் திண்டாட்டம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா என் காசு வாங்கி கொடுப்பார்ல. அதனால கம்முன்னு இருந்துடணும். பாஸ்டர் வாங்கி 3 மாதிரி ஆச்சு, நம்ம காசும் சர்ச்சைக்கு கொடுக்காம ஆச்சு, திண்டாட்டம் போட்டதுலயே ஆச்சு அப்படின்ட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஐடியா போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாருமே எடுக்கிற வார்த்தை வந்து இந்த கொரோனா டைம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொரோனா டைம்ல வந்து நம்ம சாப்பிடாமலாம் இல்லை, சாப்பிட்டு தான் இருந்தோம். கர்த்தர் முன்ன விட நம்மளுக்கு அன்னைக்கு கூட பாஸ்டர் சொன்னது போல இந்த கொரோனா டைம்ல வந்து நம்ம சிக்கன் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். யாரும் கஞ்சி குடிச்ச மாதிரிலாம் கிடையாது. யாருன்னா சொல்லுங்க, நான் கொரோனா டைம்ல கஞ்சி தான்ப்பா குடிச்சேன், வித்து பச்சை மிளகாவோட கஞ்சி தான்ப்பா குடிச்சேன் நான் அப்படின்ட்டு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. ஒருத்தரும் கை தூக்கல. அப்ப ஆண்டவர் அந்த அளவுக்கு நடத்தின ஆண்டவருக்கு ஏமா 10 கஞ்சி அம்மா குடிச்சா உங்க அம்மா போட்டுருக்காங்க உனக்கு சாப்பாடு. அப்ப அந்த அளவுக்கு நடத்தின ஆண்டவருடைய பர்த்டேக்கு நீ வந்து பஞ்சவேஷம் போட்டுருந்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை அப்படியே பஞ்சத்திலேயே தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி சொன்னாரு, அவர் செய்யல பயங்கர பேசிட்டு போயிட்டாரு. நம்ம பஞ்சம் எனக்கு ஒரு பெருசாக பேசிட்டு போனார். பஞ்சம் சொன்னால் தானே பாஸ் விட்டுருவாரு. அப்படி என்கிட்ட போடாதீங்க, பட்டிமன்றத்தோடு முன்னிட்டோம். கிறிஸ்மஸ் நிறைய இருக்கு. சரி, இருந்தாலும் திண்டாட்டம் இல்லை. நீங்க என்னதான் சொன்ன, என்னதான் கொண்டாட்டம் பேசினாலும் இல்லையா, நல்ல திண்டாட்டத்தை சொல்லி அடிச்சு மறுத்து பேச வந்தாரு தம்பி ஜெய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சபை பெருமக்களுக்கும் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதலிடம் தெரிவிக்கிறேன். ஏதோ நீங்கள் நல்லா பேசுகிறாங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா வாய்க்கிட்டே கொண்டாட்டத்தை பற்றி பேசுனாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, ஆண்டவர் பிறப்பே ஒரு திண்டாட்டமாக தான் இருந்தது. பார்த்தீங்களா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவருக்கு இடமில்லாதபடியால் பிள்ளைகளை துணியில் சுற்றி முன்னணியில் கிடைக்கிறார். ஆண்டவருக்கு அந்த நிலைமை. ஸோ அவர் பெருக்கத்தில் சத்திரத்து கூட இடமில்லாத மாட்டுத்தோட்டத்தில் வந்து அவர் வந்து பிறந்தார். அப்படி அவர் பிறக்கும் போதே ஒரு பாடு பேசும்போது ஒரு நட்சத்திரம் தான் பிறந்தார். இவங்க சொன்னாங்க, சொன்னாங்க மாட்டுத்தோட்டத்தில் ஆண்டவர் பிறந்து தான் என்ன வசதியாக வச்சாரு. ஏமா அவர் திண்டாட்டப்பட்டாங்க வசதியாக வைக்கணும், ஏன் அவர் நம்ம தலையில் அவருக்கு அவர் திண்டாட்டப்பட்டு ஒரு ஆசீர்வாதம் தலையிடலாமா அவருக்கு? சரி, ஓகே. அப்போ ஆண்டவர் அவருக்கு பிறக்கிறதுக்கு இடம் இல்லாம சத்தத்து கூட இல்லாம மாட்டுத்தோட்டத்தில் பிறந்து அவர் பிறக்க ஒரு திண்டாட்டமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவர் பிறந்த அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏதூர் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அந்த ஏதூர் ராஜாவுக்கு ஆசைகளை போய் சொல்றாங்க, இந்த மாதிரி இன்னொரு ராஜா வந்து இந்த நாட்டை பிறந்திருக்காரு அப்படின்னு போயிட்டு இந்த ஆசைகள் வந்து இப்படி சொல்லும் போது அவருக்கு திண்டாட்டம், யார் நம்ம நாட்டில் என்ன எதிர்த்து இன்னொரு ராஜாவா சொல்லிட்டு அவருக்கு ஒரு திண்டாட்டம், ஒரு கலக்கும் பயம். ஏன்னா அந்த நாட்டில் அவர் ராஜாவாக இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது, அவர் அடிக்கிறதுக்கு வேற சாப்பிட்டு. ஸோ அவர் பிறப்புனால அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு திண்டாட்டமாக இருந்தது. அது இவங்களுக்கு தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்புறமா இவருடைய ஆண்டவர் அவர் எளிமையானவர் தான். அவர் எளிமையாக பிறந்தார், எளிமையாக வளர்ந்தார், எளிமையாக வாழ்ந்தார், எளிமையாகவே அவர் திண்டாட்டப்பட்டு தான் இறந்தார். நமக்கு 300 தெரிஞ்சு அதெல்லாம் ஓகே தான், எல்லாம் கரெக்டு தான். அப்படி இருக்கும்போது எளிமையாக பிறந்தவரின் பிறந்தனால நீங்கள் கொண்டாடுறது பேரில் ஆடம்பரமாக வீண் செலவு பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்த மாதிரி 1 நாள் 5 சென்ட் ட்ரெஸ் யாரும் கேட்டவங்க நீங்கள் எடுத்ததான் ட்ரெஸ் ஆகும். அப்படி நீங்கள் வந்து ஆடம்பரமாக செலவு நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட்டமா திண்டாட்டமா டாபிக்குள்ள நீங்க வாங்க, ஓகேவா? ஸோ நீங்க வந்து கொண்டாடுற பேர்ல ஆடம்பர செலவு பண்றீங்க. ஆண்டவர் சொன்னாரமா, நீ புது துணி தான் நீங்க போடணும், புது ட்ரெஸ் தான் எடுக்கணும், நான் இதுதான் நல்லா கொண்டாடாதான் என் குழந்தை கொண்டாட மாதிரி சொன்னாரா? ஆண்டவர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் எளிமையாக தான் வாழ்ந்தார். அவர் ஒரு நாளும் பணம் பேர் அந்த வசதியை ஒரு நாள் விரும்பினதில்லை. அவரே விரும்பாத அந்த கொண்டாட்டத்தை நீங்கள் தான் நம்மள என்ன பண்ணிடணும், வீண் செலவு கொண்டாட்டம், அந்த கிறிஸ்மஸ் தான் ட்ரெஸ் எடுக்கணும், பண்டிகை வீட்டு செலவு பண்ணணும், நிறைய காரியங்கள் நம்மளா தலைமையில வாரி போட்டுக்கின்னு திண்டாட்டப்படுறது நம்பதாமா? ஓகே, ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் வந்து சொன்ன புது ட்ரெஸ். இருமா
இருமா அதை வந்து இருக்கப்பட்டாங்க. அதாவது எப்படி சொல்றது, புது ட்ரெஸ் தான் போடணும் அவசியம் இல்லை, பழைய ட்ரெஸ் கூட போடலாம். அவர் சொன்னார் ஆண்டவர், புது ட்ரெஸ் நீ போட்டு வந்தாமா கிறிஸ்துமஸ், பழைய ட்ரெஸ் போட்டு வந்தா உனக்கு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. அப்புறம் என்ன, அப்புறமா சகோதரி அப்படின்னு சொன்ன போல கொரோனாவில் வந்து எல்லாரும் மாஸ்க் போட்டுருக்காங்க கம்மல்ல, நான் மட்டும் மாஸ்க் போடல. ஆண்டவர் காப்பாற்றவர் தான், ஜபத்தை கேட்பாதான், அதுவும் ஞானத்தை கொடுத்துக்கிறாரு. நீ மாஸ்க் போடாம கம்மல சுற்றி நீங்க சரி பார்க்கணும், கொரோனா வந்துச்சு, அப்போ ஒரு நாளைக்கு நான் திண்டாட தானே இருக்கேன், அப்போ அப்படி இப்படி கொண்டாடுமா அப்போ எப்படிலாம் சொல்லலாம். அதுக்கப்புறமா சகோதரி பிரியமா சொன்ன போல ஆண்டவர் ஒரு முறை தான் பிறந்தாரு, ஆண்டவர் ஒரு முறை தான் பிறந்தாரு, ஆனால் கொண்டாடுமா சரி, தப்பே இல்லை. அதாவது கிறிஸ்து பிறந்தாலே நீ கொண்டாடுவதை விட கிறிஸ்து உன் இதயத்தில் பிறந்தால் கொண்டாட்டம். உன் இதயத்தில் பிறக்காத கிறிஸ்துவின் பிறந்தாலை கொண்டாடினால் திண்டாடுமா தான் காணப்படும். ஸோ உன்னோட இதயத்தில் ஆண்டவர் பிறக்கணும், அதுதான் கொண்டாட்டம். நீ அவங்க பேரை வச்சு கொண்டாடுற பேர்ல வந்து ஆண்டவர் ஒன்றா பிறந்தாரு அதெல்லாம் கொண்டாடுவோம்னா இது வந்து முட்டாள்தனம், இது பைத்தியக்காரத்தனம். ஸோ அதனால அது மட்டும் இல்லை. அப்புறமா பிரதர் சொன்னது போல பர்த்டே ஃப்ரெண்ட்ஸு வருதான், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வருதான். ஓகேம்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு தம்பி கேக் வெட்ட போனாங்க. ஸோ கேக் வெட்ட போயிட்டு அவர் வந்து சர்ச்சைக்கு வரல. எதிர்பார்ப்பு, அதாவது உங்கள் உண்மையான நட்பு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா நீங்கள் வந்து அதை எதிர்பார்க்கக்கூடாது. அவன் கேக் வெட்டுவான், இவன் வாங்கி கொடுப்பான், அப்போ பண்ணுவான் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை வருஷம் எந்த அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் அப்போ கேக் டீ அம்மா நான் டீ கேட்க மாட்டேம்மா, நான் இது வரைக்கும் எதுவும் கேட்டுருமா, நீ உனக்கு வேணா சொல்லுவான், ஆனால் வாங்கி தரேன் நான். ஸோ அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்போ வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி தருவான், அப்போ செய்வான், அது வந்து கரெக்டு தான். வருஷத்தில் ஒரு நாள் வர போன நாள் தான் இல்லைன்னு சொல்ல, அந்த நேரத்தில் இருக்கணும்ல, இருந்தால் பண்ண போகிறோம், இல்லைன்னா அது தின்ன மட்டும் தான் காணப்படுது. அவன் போச்சுப்பா இவன் போச்சுப்பா. அப்புறமா என்ன சொன்னார், நாங்கள்லாம் பஞ்ச வேஷம் போடுறோம், பஞ்ச வேஷம்லாம் போட சொல்லிங்க ஆண்டவர். அதாவது வீட்டில் இருக்கணும் அப்படின்றோம், அவ்வளோதான் கான்செப்ட் வந்து அதுதான். புது ட்ரெஸ் போடலாம், இது பண்ணலாம், பண்ணுங்க, வேணாம் எல்லாம் செய்யுங்க. அதை கடன் வாங்கி நம்ம தேவைக்கு மிஞ்சி நம்ம பண்ணுறது தான் அது திண்டாட்டமாக காணப்படுது. ஸோ ஓகேண்ணா முடிச்சிருந்தேன். ஸோ கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆண்டவர் பிறந்த நாள் வந்து கொண்டாட்டமாக இருந்தாலும் நமக்கு வந்து திண்டாட்டப்படுறது நம்ம தான். அவரோட பிறந்த நாளை சொல்லி நம்ம தான் என்ன பண்ணுறோம், தேவையில்லாத அநேக கரைகளை உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம தான் திண்டாட்டப்படுறோம். ஸோ ஆண்டவர் பண்டிகை வந்து எந்த அளவு திண்டாட்டப்படுறாங்கன்றது இந்த கால சுச்சுவேஷன் தெரியும். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஆமாம். ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப தெளிவான ரொம்ப நுணுக்கமான காரியத்தை பேசினாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன்.